வரும் வழியில் சாத்துக்குடி 4 கிலோ 100 ரூபாய் என்று ஒரு வேனில் விற்று கொண்டிருந்தார்கள். கொளத்தூரில்தான். அங்கே அருகாமையிலே ஒரு மாதா கோயில் இருக்கிறது. அதன் வாசலில்தான் இன்று நடைப்பயிற்சிக்காக அதுவரை சென்று வந்தேன். இதே சாலையில்தான் ஒரு முறை நான் சென்று வந்தால் 2 கிலோமீட்டர். இப்போது எனக்கு சற்று அதிகமாகவே ஆகும். நடைப்பயிற்சிக்காக வெவ்வேறு இடங்களுக்கு சென்று வருவது வழக்கம். அதனால்தான் வரும் வழியில் இந்த சாத்துக்குடியை பார்த்தேன். சிட்ரஸ் ஃப்ரூட் என்று சொல்வார்கள். சிட்ரஸ் ஃப்ரூட் என்றாலே கொஞ்சம் புளிப்புத்தன்மை உடையது தான். அதில் விட்டமின் சி நிறைந்து இருக்கும். அதுவும் இந்த சாத்துக்குடியில் அப்படியே பிரித்தும் சாப்பிடலாம், ஜூஸாக எடுத்தும் தோலை நீக்கிவிட்டு சாப்பிடலாம். அந்த தோலை ஊறுகாயாகவும் நாம் பயன்படுத்த முடியும். அதை பொடியாக பண்ணி அதையும் சாப்பிடலாம். எதையுமே நம்ம அதை வெளியே தள்ளிவிட வேண்டாம். எல்லாவற்றிற்கும் பயன்பாடு உண்டு. அந்த வகையில் ஆரஞ்சு என்று சொல்லுவோமே, அந்த ஆரஞ்சு அதுவும் சிட்ரஸ் ஃப்ரூட்டுன்னு ஒரு வகை தான். அது ஒரு ஆரஞ்சு கலராக இருப்பதாலே அது ஆரஞ்சு என்று சொல்வார்கள். அதிலும் விட்டமின் சி இருக்கும். எல்லாவற்றிலுமே நார் இருக்கும். சிலர் அந்த தோலையும் எடுத்துவிட்டு ஜூஸை மட்டும் சாப்பிடுவார்கள். இன்னும் சிலர் அது ஒவ்வொன்றாக பிரித்து அதில் இருக்கக்கூடிய அந்த மேல் தோலை நீக்கிவிட்டு அவர்கள் சாப்பிடுவார்கள். இது உடலுக்கு மிகவும் நல்லது. விட்டமின் சி நிறைந்தது. விட்டமின் சியினால் என்ன நன்மை என்றால், நம்முடைய உடலில் அந்த உயிர் செல் இருக்கிறதல்வா, உயிரணுக்கள், அந்த உயிரணுக்களில் ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் என்று ஒன்று உருவாகும், தானே உருவாகும். அதை அழிக்கக்கூடிய சக்தி இந்த விட்டமின் சிக்கு உண்டு. ஸோ அதனால் என்ன நன்மை என்றால், நம்முடைய அந்த ஃப்ரீ ரேடிக்கல்ஸ் எல்லாமே அழிந்து போகும். ஆதலினால் நம்முடைய வாழ்க்கை, நம்முடையது இளமை குறையாமல் இருக்கும். அது மட்டுமல்லாமல் நமது நீண்ட நாளை தரும். அது நோயின்றி வாழ முடியும். விட்டமின் சி அதனுடைய சக்தி அவ்வளவு தெரிந்தவர்களுக்கு மட்டுமே. அதுபோலவே நெல்லிக்காய் அல்லது நெல்லிக்கனி என்று கூட சொல்வார்கள். அதியமானுக்கு ஔவையார் நெல்லிக்கனியை கொடுத்ததாக ஒரு வரலாற்று பதிவும் இருக்கிறது. எனவே இதையெல்லாம் நாம் அன்றாடம் பயன்படுத்தினால் நமது உடல் நலம் நன்றாக இருக்கும். எந்த நோயும் வராமல் இருக்கும். நோய் எதிர்ப்பு சக்தியும் இருக்கும். அதனால்தான் நான் அதை பற்றி ஒரு பதிவாக என்னுடைய யூடியூப் சேனல் சிதம்பரம் கொள்ளிடத்திற்காக நான் செய்கிறேன். நீங்களும் இதை பயன்படுத்துங்கள். பணம் இருக்கும் பொழுது இனிப்பு சாப்பிடுகிறோம், கசப்பு சாப்பிடுகிறோம். ஒரு கடைக்கு சென்றால் பல பொருள்களை வாங்கிறோம். உணவகம் சென்றால் தோசை, இட்லி, பூரி, சப்பாத்தி என்றெல்லாம் சாப்பிடுகிறோம். அந்த வகையில் நீங்கள் ஏதாவது ஒரு பழத்தை தினமும் சாப்பிட்டால் அது உங்கள் உடலுக்கு மிகவும் நல்லது என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். நாம் இந்த வாழ்க்கை வாழ்வதற்குத்தான். எப்படியாவது வாழ்ந்துவிட வேண்டும் தான் என்றோலும் இருக்கிறார்கள். அதற்காகத்தான் அவர்கள் எல்லாம் முயற்சி செய்கிறார்கள். வாழ்க்கை வாழ்வதற்கே என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். உங்கள் உடல் நலத்தை பாதுகாக்க வேண்டும். அந்த ஆரோக்கியமாக இருக்க வேண்டும். ஆரோக்கியமான வாழ்க்கையே ஒரு சிறந்த வாழ்க்கை என்று சொல்லி இந்த பதிவை நான் நிறைவு செய்கிறேன். இது நம்முடைய தலைவர் எம்ஜி ராமச்சந்திரன், எம்ஜிஆர் அவர்கள்.